வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராமத்தில் 15% குழந்தைகள், 40% பெண்கள், கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை 900 எனில் கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை என்னன்னு கொடுத்துட்டாங்க. அந்த கிராமத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 900 பேர் இருக்காங்க. அதில் குழந்தைகளின் சதவிகிதம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 15%. அதுக்கப்புறம் பெண்களின் சதவிகிதம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 40%. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கொடுத்துட்டனால ஃபஸ்ட்டு நம்ம ஆண்களின் சதவிகிதத்தை கால்குலேட் பண்ணணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆண்களின் சதவிகிதம் இஸ் ஈக்குவல் டு மொத்தம், இப்போ பர்சன்டேஜில் தானே இருக்குது. ஸோ அப்போ 100ல் இருந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கழிச்சிட்டா மிச்சம் இருக்கக்கூடிய ஆண்களின் சதவிகிதம் கிடச்சிருமா? 15ங்கிறது குழந்தைகளின் சதவிகிதம் ப்ளஸ் 40ங்கிறது பெண்களின் சதவிகிதம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 100லேருந்து கழிச்சா நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஆண்களின் சதவிகிதம் கிடச்சிரும். ஸோ அப்போ 100 மைனஸ் 55ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இதை கழிக்கலாமா? அப்போ 45%ன்னு கிடச்சிருமா? இது ஆண்களின் சதவிகிதம். இப்போ இதிலிருந்து நம்ம ஆண்களின் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணிடலாமா? எப்படி கால்குலேட் பண்ணணும்? மொத்தம் எத்தனை மக்கள் தொகை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 900ல் 45% தான் யார்? ஆண்கள். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 900 இன்ட்டு 45/100ன்னு எழுதலாமா? ஸோ இதை இப்போ நம்ம அடித்தோம்னா 45ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆண்களின் எண்ணிக்கை கிடச்சிரும் 405. அப்போ ஆண்களின் எண்ணிக்கை எத்தனைனா 405 பேர் இருக்காங்க. இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.